வெயிலும் இல்லை மழையும் இல்லை. காலநிலை நல்ல இடம் தந்தது. அதுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். உங்களுக்கும் வாழ்த்து கூறி வாணியவருக்கு வாழ்த்து கூறி மற்றவர்களும் சொல்ல கேட்டு கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஆமாம், நன்றி நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நீங்கள் இணைந்து உங்கள் பக்க அனுபவத்தை பயந்து சொன்னீங்க. என்னென்னா இந்த பேரூராட்சி சென்றது உண்மைதான். அது ஜெர்மனை பொறுத்தவரையில் 2 ஆலயங்கள் அதிகமான பேர் கொண்டு கூடல், அது இந்த சேர்ச்சும் மற்றது அம்மன் கோயில்ன்றதும் அதிகமான மக்கள் கொண்டு கூடல். அதில் உங்களுக்கு அந்த ஒரு வருடம் சென்று வர்றது, இந்த வருடம் அதான் சொல்லுவார்கள், ஏதோ ஒரு கவலைகள் இருந்தாலும் அது ஏதோ ஒரு வழியிலோ அது வந்துடும். இன்னொரு பாகத்தோட விட்டு உங்களுக்கு அது போகக்கூடியதாக வந்தது சிறப்பு. அது சந்தோஷமாக நீங்கள் அதை பயந்து கொண்டீங்கள். சிறப்பு. நன்றி ராஜினி போசர்களே. அடுத்த உறவு நீங்கள் யாராவது? வணக்கம் சேகர், நான் இருக்கிறேன். வணக்கம். நீங்கள் உங்களுக்கு வாழ்வு அன்பாக வரவேற்கிறோம் அவர்களை. நன்றி. நீங்க உற்சாகம் தானே? ஆமா, நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம். உங்களுடைய உடல்நலங்களுக்கெல்லாம் உடல்நலம் இல்லாம இருந்தீங்க கேள்விப்பட்ட உங்களுடைய உடல்நலம். ஆமாம், ஆரம்ப இடவெளி விடும்போது அப்போது நிறந்த நிலைமை அதுக்கு பிறகு சில மாற்றங்களுடன் சற்று பிறகு ஒரு இடையிலும் வந்து இருந்தாலும் போகும்போது பல இதுகளுக்குள்ள வாழ்ந்தாலும் திரும்பவும் அந்த கடவுள் எனக்கு மீண்டும் இந்த வாழ்வு மேல இணைய தந்திருக்கிறார். அதுக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. எங்களுக்கு முறைய சக்திக்கும் நன்றி. இன்று கோடைகால விடுமுறை என்ற தலைப்பில் எடுத்துக்கணும் வந்திருக்கிறீங்க. இந்த விடுமுறை வருடம் முழுவதும் வேலை செய்து உழைத்து களைத்திருப்பவர்களுக்கு இந்த கோடைகால விடுமுறை கட்டாயம் அவசியமான ஒன்று. அதோடு வருடம் முழுவதும் பாடசாலைக்கு சென்று வர குழந்தைகளுக்கும் இந்த 2 மாத விடுமுறையில வெளியில சென்று வர்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். அது கொஞ்சம் அவர்களது சிலர் கோடைகால விடுமுறை கழிப்பதற்காக வருடம் முழுவதும் சேமித்து வைத்து அதனை கொண்டு போய் அந்த விடுமுறையை கழிப்பவர்களும் இருக்கின்றார்கள். அது அதிகமாக சிலர் வசதி இல்லாதவர்கள் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு சென்று விடுமுறை கட்டாயமே கழிக்க வேண்டிய அது ஒரு கட்டாயமான ஒரு கடமை, ஒரு காலகட்டம் தான் அது கோடைகால விடுமுறை என்றது சொல்லி. ஆனா எங்களோட மக்களை பொறுத்த மட்டும் நாங்க விடுமுறை என்று சொல்லும்போது இப்ப ஒரே இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் இந்த முறை விடுமுறை இந்த வீட்டிலேதான் இருந்தேன், வெளியில போகவில்லை. என்னாலும் கூட நாட்டுக்குள்ளே நீங்கள் அந்த காலத்தை என்ன மாதிரி காலம் நாங்க ஓய்வுல எந்த நாளுமே ஓய்வு தானே எங்களுக்கு. அப்ப எந்த நாளுமே எங்களுக்கு விடுமுறை தான், எந்த நாளுமே எங்களுக்கு காலகட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த விடுமுறை சொல்வது கிடைக்கிறது. நாங்க பிள்ளைகள் விடுமுறை இருக்கிறதால அவர்களிடம் போய் அவர்களோடு இணைந்திருந்தோம். சின்ன சின்ன ஆலயங்களுக்கு சென்று வந்தோம். அதோட என்னுடைய விடுமுறை கோடைகாலம் என்னோடு கழிந்துவிட்டது. அதனால பொதுவாகவே நான் சொல்ல வரேன், கோடைகால விடுமுறை என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான், மகிழ்ச்சியான விஷயங்கள். ஆனா அதை நாங்க தகுந்த முறையில செலவழிக்கிறோம். அந்த விடுமுறையையும் நாங்க கலந்து முறையில நாங்க செலவழிக்கணும். சும்மா ஒரே இடத்துக்கு போறது, ஒரே வீட்டுக்கு போய் தங்குறது அப்படி இப்படின்னு பக்கத்துல உள்ள ஊர்களுக்கெல்லாம் பக்கத்துல இடங்கள் அண்மையிலாம் போய் வந்து கழிச்சு வந்து அது சிறப்பாக ஆனா இந்த முறை பார்க்கும்போது எங்கட பக்கத்துல இந்த நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் ஏரியாவை சுற்றி எல்லாம் கார்கள் அதிகமாக வீட்டுலதான் நின்றது, அதிகமாக போன மாதிரி இல்ல வருடாவட்டம் அந்த இங்க உள்ள மக்கள் எல்லாம் அதிகமாக உடனே ஆடி மாதம் லீவு விட்ட உடனே படிச்சுட்டு போயிடுவாரு. போய் அந்த பக்கத்துல இருந்த துருக்கி அப்படிதான் அந்த நாடுகளுக்கு அநேகமா வெள்ளம் படிக்கிட்டு போயிடும். ஆனா இந்த முறை குறைவுதான். என்னன்னு சொன்னா எங்களோட இந்த சுற்றி கார்கள் தான் நின்றது, அநேகமாக மக்கள் போன மாதிரி தெரியவில்லை. ஆனால் போயிருக்கிறார்கள். ஆனா அந்த நீண்ட பயணங்களாக சென்றதாக எனக்கு செல்லவில்லை. என்னன்னு தெரியல, பொருளாதார சிக்கல்களோ இல்லாட்டி என்னன்னு தெரியல. இந்த முறை மக்கள் எங்களுக்கு இப்ப இந்த ஒலிம்பிக் நடந்து நான் பக்கம் வந்தேன். நான் இல்ல இங்க லூட்ஸுக்கு போனேன். லூட்ஸுக்கு அப்போது அந்த நான் பரிசுக்கு வராம போனது என்னடா, அங்க ஒலிம்பிக் நடக்கிறபடியால அங்க இது டிராபிக்கள் கூட. அப்ப அதுக்குள்ள அங்க இருக்கிற மக்களே வலிக்கிறது பயப்படுறேன். சில பேர் ஆமா அந்த வேலைக்கே வலிக்கிட்டு வேறு இடங்கள்ல தங்குறவையும் இருக்கிறோம். சில பேர் வந்து அதுக்கு விட்டு வலிக்காம இருக்கிறோம். அங்க அந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். மக்கள் போகையில் என்ன போக்குவரத்து சிக்கல்களோ பொருளாதார சிக்கல்களோ தெரியல எங்களுக்கு.
ஆனா இப்ப வளமையாக விட இந்த முறை கொஞ்சம் கொஞ்சம் இதாத்தான் இருந்தது, கட்டுப்பாடாகவே இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது எங்க பக்கத்துல. கட்டாயம் அந்த விடுமுறை கட்டாயம் வேணும், எல்லாருக்கும் வேணும் விடுமுறை. நானும் உங்களுடைய நிகழ்ச்சி பற்றி வாழ்த்துக்களை குறிக்கொண்டு சிறப்பு சிறப்பு. கூட மரங்க இதுல இந்த விடுமுறை இப்ப நீங்க உங்களுக்கு இதுக்குள்ள இருந்தாலும் நீங்க சொல்லியிருந்தீங்க பிள்ளைகளோட அந்த கழித்தது அதெல்லாம் ஒரு கடந்த காலத்துக்கு கூட இந்த காலம் ஒரு இன்னொரு ஆமா ஆமா நன்றி. இல்ல நீங்க பிள்ளைகளோட வந்து போன பிள்ளைகள் சொன்னீங்க, அந்த காலங்கள் இந்த காலங்களை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு மாற்றங்களை தந்திருக்கு கனகன உடையங்களை. ஆமா, நிச்சயமாக தந்திருந்தார் பிள்ளைகள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் போய் வந்திருந்தார்கள். ஆனா எல்லாரும் ஒரே முடியாக போகவில்லை. ஒரு பிள்ளை போயிட்டு வந்தது போய் மற்ற பிள்ளைகள் அப்படி இப்படிதான் அவங்க போய் வந்திருந்தார்கள். ஒரே முடியாக எல்லோரும் வீட்டுக்கு போகவில்லை. நான் வீட்டுல இருந்தபடியால போகவில்லை, மாறி மாறி போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சந்தோஷமாக அவருடைய விடுமுறையை கழித்திருந்தார்கள். நான் என்று பங்குக்கு நானும் அவர்களோடு என்னுடைய சிறப்பு சிறப்பு. நன்றி நீங்களும் உங்களோட பக்க அனுபவங்களை பயந்து கொண்டீங்க. ஒரு நிமிடம் தாருங்கள். இந்த காலத்தில் நீங்கள் கூட பிள்ளைகளுடன் கழிச்சதையும் மற்றது நீங்கள் உண்மையில சொல்லியிருந்தீங்க. உண்மைதான். அந்த பாரிஸை பொறுத்தவரை அந்த நாட்டில் இப்போ பிரான்ஸை பொறுத்தவரை என்னென்றால் இப்போ ஒலிம்பிக் நடக்கிறபடியால் அநேகமானவர்கள் வெளியிடங்கள் செல்வதை குறைத்து வீட்டுக்குள்ளே தண்டதும் இருக்கு. சில பேர் வெளியிடங்கள் வேலைக்கு போன ஆக்களும் இருக்கிறோம். நான் அங்கே போகும்போது சொன்னேன், சரியான டிராபிக் பிரச்சனைகள் மற்றது கொஞ்சம் இதால் கூட கொண்டோர்கள் கூட அப்படியால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சிறப்பு. நன்றி. பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் இணைந்து கொண்டீர்கள். நன்றி. வஜிதம் அவர்களையும் உண்மை அன்பாக வரவேற்கிறோம். நன்றி. இணைந்ததுக்கு நீங்களும் கூட பக்க அனுபவங்களை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் உற்சாகம்தானே? ஆமாம், உங்களுக்கும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உறவுகள் விடுமுறைகளை பற்றி கேட்டிருந்தேன். அவர்களுக்கும் நன்றி. இந்த விடுமுறைக்கு முதல் ஒரு விடுமுறை எடுக்கப்பட்டது. விடுமுறைக்கு முதல் ஒரு விடுமுறை எடுக்கப்பட்டது. நீண்டமான ஒரு விடுமுறை, அது ஒரு அழகான ஒரு விடுமுறை. அதுக்கு பிறகு விடுமுறை நேரத்தில் எனது குழந்தைகளுடன் சேர்ந்த ஒரு விடுமுறை எடுக்கப்பட்டது. அது 3 நாட்கள் தான். திங்கள் செவ்வாய் புதன் தான் ரெண்டையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் தாயகத்துக்கு சென்ற விடுமுறையை முதலில் எடுத்துக்கொள்கிறேன். அதில் நாங்கள் தாயகத்துக்கு நான் செல்லும் போது செல்வி அக்காவும் நாங்களும் சேர்ந்து போயிருந்தோம். அந்த செல்வி அக்கா எனக்கு பிறகு வந்தார், அவர்கள் கணவரோடு போயிருந்தோம். அங்கு அதுக்கு ஜியாக்கா அவர்களும் தாயகம் வந்திருந்தார்கள். அப்ப எனது பாமுக உறவுகளை நான் எனது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அழைத்து அவர்களோடு அந்த பயணித்த அந்த விடுமுறை என்று மறக்க முடியாத ஒரு உறவாக இருந்தது. செல்வி அக்காவோட ஏற்கனவே நான் அந்த விடுமுறை வந்திருந்தாலும் ஜியாக்காவும் சேர்ந்து அடுத்தது செல்வி அக்காவும் சேர்ந்து அது மாங்கனி என்கின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். மாங்கனினா எங்கட மட்டக்களப்பு எங்கட ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். அப்ப செல்வி அக்கா அடிக்கடி சொல்லுவா, எனக்கு அந்த டிராக்டர் பிரயாணங்கள் தெரியாது. அப்படி அப்ப எங்கட பக்கங்கள்ல அந்த வயல்காடுகள்ல நாங்க போறோம்னு சொன்னா அந்த ஏத்த மடுவா இருக்கும் அந்த வீதிகள், அதுல காருகள் போக முடியாது, வாகனங்கள் போக முடியாது. ஒன்று மாட்டு வண்டி இல்லாட்டி இப்படியான வாகனங்கள் இல்லாட்டி மோட்டார் பைக்ல மட்டும்தான் பிரயாணம் செய்யலாம். ஏன்னா இந்த பள்ள மடுவாக இருக்கும் அந்த வீதிகள். இல்ல, வயல் பிரதேசங்கள், வயல் ரோடுகள். அப்படி அதை இன்னும் சீரமைக்கப்படவில்லை. இப்பொழுது கொஞ்சம் சீரமைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்படியான காட்டோட சேர்ந்த பகுதி, 2 பக்கம் காடா இருக்கும், நடுவுல காட்டை வெட்டி அந்த பாதைகளை வைத்திருக்காங்க. டிராக்டர் என்ன செய்யும் சொன்னா அது கிழிஞ்சு நடந்து கிழிஞ்சு போகும், நேர்ந்து நிமிந்து போகாது. அடுத்தது அங்க அந்த வடின்னு சொல்வார்கள் எங்களோட பகுதிகள்ல. வடின்னு சொன்னா அந்த சின்ன டிராக்டர் மாதிரி உண்டு.
எனக்கு தெரியும் அதங்கட பக்கம் முன்னுக்கு இல்ல முன்னுக்கு 2 பேர் போகலாம் 2 பேர் இருக்கலாம் பின்னுக்கு நிறைய பேரு இல்ல சின்ன மெஷின் மாதிரி இல்ல அதை விட கொஞ்சம் பெருசு அதை விட கொஞ்சம் பெரியது வடின்றான் சொல்வார்கள் கூரை அமைத்து இல்ல தெரியாது தெரியாது நன்றி அதுக்கு ஒரு இப்படி ஒரு பேர் இருக்குது அப்ப அந்த கூரை அமைத்ததும் இருக்குது கூரை இல்லாததும் இருக்குது அப்ப நான் எங்களுக்கு கிடைத்தது அந்த அந்த டைம்ல நிறைய பேர் புக் பண்ணபடியா கூரை இல்லாததுதான் கிடைத்தது எங்களுக்கு அப்ப நாங்க ஜாக்கா செல்வி அக்கா அடுத்தது எனது கணவரின் மூத்த அண்ணாவின் பிள்ளைகள் அவர்களுக்கு அந்த மீன்பாடி என்ற ஒரு இடம் இருக்கிறது மீன்பாடி அவங்க மீனை கரவல்ல மீன் எடுத்து அந்த மீனை கொழும்புக்கு ஏற்றுவார்கள் அந்த பகுதிக்குள்ள அந்த பகுதியில தென்னந்தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள் அந்த மெஷின்ல தான் இப்ப முந்தியெல்லாம் கரவல்ல கையால இழுப்பார்கள் இப்ப மெஷின் மூலமாக இழுப்பார்கள் அப்ப அந்த மீன் அந்த கரவல்ல இழுக்கிறத பார்ப்போம் தான் நாங்க இவர்களை அழைத்து கொண்டு போயிருந்தோம் அந்த இடத்துக்கு ஆனால் அன்று காலதாம் என்னவோ தெரியாது அந்த சூழ்நிலை காரணமாக அலைகள் கூட இருந்தபடியா கரவலை இழுக்க முடியல அப்ப நாங்க மிச்சம் சந்தோஷமா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இளநீ எல்லாம் பிடுங்கி தந்தார்கள் அந்த அந்த வாடிகள் இருக்கிறவர்கள் அதெல்லாம் எடுத்து மிச்சம் சந்தோஷமாக செல்வியக்கா கண்டிப்பா ஏன்னா பாம்பு உறவு உங்களுக்கு ஊர் உறவு இல்லாம பாம்பு உறவுல அப்படி 3 பக்கத்தாலே வந்துக்கிறவனுக்கு அது ஒரு சந்தோஷம் தான் உண்மையில அதுல இருந்து யாழ்ப்பாணம் அந்த அதுல தோணி இருக்கிறது அதுல இருந்து யாழ்ப்பாணம் வரையும் போகலாமாம் அந்த தோணில அப்ப அந்த அந்த மீன் பிடிக்கிறவர்கள் அந்த தோணில போய் செல்வி அக்கா அவர்களோட பேட்டி எடுத்துக்கொண்டிருந்தா அப்ப அவங்க சொன்னாங்க இதுல இருந்து நாங்க அப்படியே நீட்ட போனோம்னு சொன்னா நாங்க யாழ்ப்பாணம் வரையும் போய் வருவோம் என்றெல்லாம் கதைத்தார்கள் அப்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாகவும் எனக்கு அது பழைய அனுபவங்களாக இருந்தாலும் அந்த உறவுகளோட சேர்ந்து அவர்கள் அந்த மரத்துக்குள்ள அந்த கடல்ல குளிச்சு அதுல அந்த மரத்துக்குள்ள இருந்து இளநீர் புடுங்கி கொடுத்து நாங்க 1000 சொல்லுவோம் ஆஞ்சி வெட்டி கொடுத்து அந்த இளநிய உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற அந்த மலத்துல எல்லாம் சாப்பிட்டு அது சரியான சந்தோஷமாகவும் உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகவும் இருந்தது செல்வி அக்கா திருப்பி அடுத்த நாள் போய்விட்டார் நீங்கள் எப்படி இந்த இப்படியான விஷயங்கள் இந்த பழைய காலத்து இதை செய்ய இப்படியானவை மறைக்க உறவுகள் வரைக்கும் சேர்ந்து செய்ய என்னென்று சொன்னா அவங்க விரதம் காரணமாக நாங்க அங்கு சமைக்கல என்னென்று சொன்னா அதை கவனமாக சமைக்க வேணும் அவங்க விரத காரணமாக செல்வி அக்கா அவங்களோட கோயில் விரதங்கள் நடந்தபடியா அவ இல்லாட்டி நாங்க என்ன செய்யறோம்னா சாப்பாடை ரெடி பண்ணிட்டு போய் காட்டுலதான் சமைக்கிறேன் அப்ப அது விரதம் படியா நாங்க அந்த மச்சம் இல்லாம கொண்டு போகணும்ன்றபடியா வீட்டுல சமைச்சு கொண்டு நாங்க போயிருந்தோம் தேத்தனி மட்டும்தான் நாங்க போட்டோம் இல்லாட்டி நாங்க காட்டு நெருப்படுத்து அந்த தண்ணியில அங்கேயே எடுத்து அங்கேயே அந்த உப்பு மிளகாய் எல்லாம் சும்மா போட்டு அவியல் மாதிரி சமைச்சுதான் சாப்பிடுறேன் அது அந்த சாப்பாடு அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது அப்ப வீட்டுலயே நாங்க சமைச்சு கொண்டு நாங்க போயிருந்தோம் ரெடி பண்ணிக்கூட அப்படி அதுவும் எங்க மதினிட மச்சாண்ட அந்த பிள்ளைகளோட எல்லாம் இவங்க கதைச்சி பேசி அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாகவும் அந்த கடல் குளிப்பும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அதுவும் அதுல இருந்தவர்கள் தூரத்துக்கு போக வேணால கூட இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் தடை செய்தார்கள் அது அழகான ஒரு பிரயாணமாக இருந்தது அடுத்த நாள் ஜாக்கா எங்களோட பெருநாளாக இருந்தது 2 நாள் கட்சி பெருநாள் அப்ப அந்த அந்த தொழுறதுக்கும் என்னோட வந்திருந்தாள் ஜாக்கா அத சந்தோஷமாக இருந்தது என்ன எங்களை மாதிரி ஆட இருந்து தொழுகிறத பார்த்துட்டு இந்த முத்தவழியில அதையும் பார்த்துட்டு அதோடு இருந்து அது பெருநாள் எங்களோட குடும்பங்கள்ல போய் சந்தோஷமாக அந்த நாளை கழிச்சு அடுத்தது அந்த தொட்டில் ஊஞ்சல் என்று சொல்லுவாங்க அந்த என்னென்று சொல்ற அது போட்டு இருப்பார்கள் ஒரு பகுதியில என்னென்று சொன்னா கெர்மிஸ் என்று சொல்லுவோம் இங்க கேட்கலாமா கேட்டா நீங்க சொல்ல முடியுமா கேளுங்க
நடேசன் அவர்கள் உங்களுடன் வந்த தொழுகிற இடத்துக்கு அப்படி மற்றவர்கள் வரல, நாங்கள் வரலாமா அந்த உள்ளுக்கு? வரலாம், அதை எந்த தடையும் இல்லை. ஓகே, நான் இது கேட்கிறேன், அது நான் ஒரு முறையும் அவ எங்களை பக்கத்திலேயே, எங்களுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை, எங்களை பக்கத்திலேயே இருக்கலாம். அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு கூட அனுமதிப்பார்கள். ஆனா நீங்க சப்பாத்து போட்டு வரக்கூடாது, கட்ட உடுப்பும் போடக்கூடாது. அது அந்த 2 ரூல்ஸையும் தவிர நீங்க வரலாம், போகலாம். எங்களோட சேர்ந்து நோன்பு திறக்கிற டைம்ல நீங்க நோன்பு இல்லாட்டி கூட நீங்க சாப்பிடலாம் அந்த நோன்பு சாப்பாடை, நோன்பு திறக்கிற டைமுக்கு. அப்ப ஜியாக்கா வந்து கேட்டு தெரிஞ்சு வைப்பதற்காகத்தான் கேட்டேன். தொழுகிற இடத்துல வந்து அப்ப ஜியாக்கா சொல்லுங்க இல்ல, நாங்க அந்த நிலத்துல பெரிய படங்கு விரிச்சு தான் தொழுவிப்பார்கள் பெருநாளுக்கு. நிறைய பேரு அந்த ஊரே வரும் அப்படியே. அப்ப 3 4 இடத்துல தொழுவிப்பார்கள். அந்த டைம்ல ஜியாக்காக்கு பாவம், அப்ப ஆட்டோ கிடந்தது. அப்ப நான் அந்த அவர்கிட்ட கேட்டிருந்த, அக்கா இதுக்கலாமாண்டா, அப்ப அவர் ஓமுண்டு சொன்னார். அப்ப அக்கா ஆட்டோவுல கொஞ்ச நேரம் இருந்தா, அதுக்குள்ள பார்த்து கொண்டு இருந்தா அந்த தொழுகை முடியங்காட்டிலும். முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க கொண்டு போன வாகனத்திலேயே நாங்க அழைத்து கொண்டு வந்துட்டோம். அது ஒரு சந்தோஷமான ஒரு மறக்க முடியாத ஒரு 2 பாமுக உறவுகளை நான் உடம்பிறப்புகள் மாதிரி நினைக்கிற அந்த உறவுகளை சந்தித்த அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக. ஆனால் இவ்வளவு காலத்தில் அந்த விடுமுறை, கோடைகால விடுமுறையில இந்த விடுமுறை உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. என்னென்று சொன்னால், நான் ஒவ்வொரு விடுமுறையிலையும் வயல் பிரயாணம் நாங்க கட்டாயம், அது எங்களோட ஒரு ப்ரோக்ராம்ல உண்டது. நாங்க அப்படி போறது, அது எப்பவும் நாங்க வயல்ல போய் சாப்பிடுறது, கண்டுபிடி பிரிக்கிறது. ஆனால் இது எனக்கு இவங்களோட இருந்தது இன்னும் அடுத்து அடுத்தது என்ன காரணம், நிறைய பேர் வரல, நாங்க காரணமாக நிறைய பேர் தவித்துக் கொண்டார்கள். இல்லாவிட்டா நாங்க 2-3 மெஷின்ல போயிருப்போம். அந்த நோன்பு, எங்களோட நோன்பு, அந்த பெருநாளைக்கு நாங்க நோன்பு முதல் நாள் 10 நோன்பு பிடிக்க வேணும். அந்த நோன்பு காரணமாக அவர்கள் கொஞ்சம் களைப்பில இல்லாண்டு சொல்லிட்டார்கள். அதால நாங்க அந்த கொஞ்சம் பேரோட நாங்க போனோம். அது அழகாக இருந்தது. அடுத்து 2வது விடுமுறையாக எனது குழந்தைகளோடு நான் செய்த விடுமுறை. எனது கணவர் லீவ் இல்லாத காரணத்தால் தவிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனது இளைய மகள் இதை 2வது மகள் ஒழுங்கு பண்ணியிருந்தால் ஐப்ருக் என்ற ஒரு இடத்துல நாங்க வீடு ஒன்று எடுத்தோம். அந்த வீட்டுல நாங்க என்ற லீவோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சமர் வீடு மாதிரி ஒரு வீடு எடுத்து, அது அந்த ஐப்ருக்ல எங்களோட மகள் இருக்கிறா. கடலை மூடி ஒரு கிராமமாக்கி இருக்கிறார்கள். ஒரு பகுதி கடலை மூடி அத கிராமமாக அமைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டுல. அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு அந்த வீடு ஒன்று நாங்க வாடகைக்கு எடுத்து நாங்க போயிருந்தோம். கடலுக்குள்ள பஸ் ஓடுறது இருக்குது, பஸ் ஓடுறது. அது இந்த ரோட்டராம் என்ற ஒரு இடத்துல அப்படி செய்து வைத்திருக்கிறார்கள், மாதிரி அமைத்திருக்கிறார்கள் கடலுக்குள்ள. அது கடலையெல்லாம் நாங்க பாக்கலாம், கடலுக்குள்ள ஒரு மீன் எல்லாம் பாக்கலாம். அது ரோட்டர்டாம் என்ற ஒரு இடத்துல செய்திருக்கிறாரு. இது கடலை மூடி ஒரு கிராமமாக அதுல எனது மகள் இப்ப திருமணம் செய்து அங்கதான் இருக்கிறார். அப்ப அவை என்ன அழைத்து கொண்டு, அதுல மூத்த மகள், கணவர், பேத்தி, மகன், அடுத்த மகள், திருமணம் செய்த அந்த மகள், கணவர், பேரன். அந்த அழகான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதுல நீண்ட நேரம் குழந்தைகளோடு அந்த பொழுதை கழிக்கக்கூடியதா இருந்தது. ஏன்னா இந்த நாட்டுல எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் அதிகமாக சாப்பாட்டு நேரத்துல மட்டும் நாங்க பேசுவோம். சாப்பிட்டு ஒண்ணு எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு ஓடிடுவாங்க. இது அழகா இருந்தது. என்னன்னு சொன்னா, நான் எதுவுமே செய்யவில்லை. பக்கத்துல விளையாட்டு தடங்கள் இருந்தது, அந்த குழந்தைகளை விளையாட கூட்டிட்டு போறது, ஸ்விம்மிங் பாத் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா ஒரே ஒரு கவலை, கணவர் மட்டும் இல்ல, அது ஒரு கவலையாக மட்டும் இருந்தது. இன்னொரு தரம் அவரை அழைத்து கொண்டு போனா இன்னும் சந்தோஷப்படலாம். ஆனா உண்மையில் அழகா இருந்தது. பார்பிக்யூ போட்டோம், சமைச்சோம், வெளியால போனோம், கடல் குளிப்பு, பிள்ளைகளோட விளையாடினோம், நீண்ட நேரம் பேசி இரவு படுக்க முடியாம மருமக்களோட அவங்களோட பேசக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருந்தது. அது ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருந்தது. உமா பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கல நாங்க.
வந்து மடியில விழுவாங்க, தூக்குவாங்க. அப்படி அது இந்த டைம்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோமா, எனக்கு மூவாரிக்கு எனக்கு களைப்பாரிக்கு நான் சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போகணுமா அடுத்த நாள் ஓடுற நிலைமையில மறந்து அது நீங்க இன்னொரு இடம் எடுத்து தங்கினான்னு சொன்னீங்க. அதுலயே அப்ப எல்லாருமே ஒன்று. அப்ப நான் நினைச்சு கொண்டேன் இந்த 3 நாட்கள நான் இத ஒரு மாதமாக இல்லாட்டி 2 கிழமையாக கொண்டால் நாங்க எல்லோரும் தீர்மானித்துக் கொண்டோமோ இத நாங்க வேணுமென்று சொன்னா எங்கட சம்பந்திமாரையும் கூட்டிக் கொண்டு போகலாம், அவங்களோட குடும்பங்களை இணைத்துக் கொண்டு இதை நாங்க ஒரு 2 கிழமையை விட 3 கிழமையாக இலங்கையை பொறுத்து குறைச்சிட்டு இப்படி போனா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் உணர்ந்து கொண்டேன். அவங்களோட மனதில் உள்ள மனக்கிடக்கைகள் அறியக்கூடியதாகவும் இருந்தது. முதலாவது நாங்கள் எவ்வளவு இழந்திருக்கின்றோம் என்பதையும் அறிந்தேன். அந்த பிள்ளைகளோட பேச முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது. வேலை, வீடு, சமையல், சாப்பிடணும், அது பாய்ன்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய குழந்தைகள்ல இப்ப நாங்க குடும்பம் இலங்கையிலிருந்து ஓடுகின்றோம் ஒவ்வொரு வருடமும். ஆனால் இந்த குழந்தைகள மனசுல என்ன இருக்கு என்பதை நாங்க தெரியாம வாழ்ந்த ஒரு முட்டாள் பெற்றோர்களாக வாழ்ந்திருக்கின்றேன். சூழல் அப்படியே அமைகிறது. சூழல்ல நான் புரிந்து கொண்டேன். சூழல்ல அந்த சாட்டை போட முடியாது. காலகட்டங்கள் இப்ப பாருங்க, உடனே காலம் வேலை செய்து கொண்டு இதே சகோதரி பாணி அவர்களும் அவரோட மகளோட 2 வருடம் கூடிய அந்த பிரயாணத்தை இந்த இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை பாணி அவர்களும் பிரான்சுக்கு போகும்போது ராகவியோட போனேன்னு சொல்லியிருந்தார். அப்ப அவையும் அந்த உணர்வை அறிந்திருப்பார். பிள்ளைகளோட போறது இவ்வளவு சந்தோஷமே அதை நான் உணர்ந்தேன். அத இந்த இத்தனை வருடங்கள் நம்ம இலங்கைக்கு போய் அந்த உறவுகளோட இருந்ததை விட எனது குழந்தைகளோடு மருமக்களோடு பேர பிள்ளைகளோடு இருந்த அந்த பயணம், அந்த 3 நாட்கள் எனக்கு எத்தனையோ 3 ஜெகமாக இருக்கின்றது. நான் எடுத்த அந்த கூட கால விடுமுறை ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டது காரணம் என்னன்னா, இந்த விடம் பனையமா இப்ப எனக்குள்ளேயும் அதே தான் நடந்தது. நான் பிரதாரணம் நீங்க முடிஞ்சவரை அதுல கேளுங்க. இந்த முறை உண்மையில மனதுல சரியான கவலைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்க சொன்ன குடும்பத்தோட சேர்ந்துதான் வெளியே சென்று நான் அப்படி வாழ்க்கை சந்தோஷம். அது உண்மை இதை பயன்படுத்தி வெளிப்படுத்தினது. தொடர்ந்து மருமக்கள் என்று சொன்னோட நாங்க ஒதுக்கிட்டு கொஞ்சம் நிற்போம். அப்ப அவர்கள் இப்ப நாங்க சாமான தூக்கிட்டு போகல, இல்ல நீங்க தூக்க வேணா பாரம்பரியம் நாங்க தூக்கி கொள்றோம். ஒரு இடத்துல காட்டுல நடந்து போகல தூக்கி கொண்டு வரக்கூட இல்ல நாங்க தூக்குறோம். சண்டை பிடிச்சி தூக்குனார்கள். அந்த அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த உதவி செய்யற மனப்பான்மை, அந்த பாச உணர்வுகள், அந்த பகிர்வு, கையில புடிச்சு கொண்டு இதுல ஏறக்குள்ள விழுந்துருவீங்க, கையில பிடிங்க தூக்குங்க என்று போற அந்த அன்பு, அதெல்லாம் அந்த குழந்தைய மடியில வைத்திருக்கும் பொழுது இருந்த அந்த 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 இடத்துக்கு என்னை அழைத்து சென்றது. நான் உண்மை சத்தியமாக சொல்கிறேன். குறைஞ்சிருக்கிற காலங்கள் இப்ப எத்தனை இடங்கள்ல பல இடங்கள்ல குறைஞ்சு கொண்டு போற காலத்துல நான் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எங்களோட சமூகத்துக்கு வராதான். இரண்டாவது ஒற்றுமை என்றால் பிடிக்காது, மற்றது சேர்ந்து இருந்தால் பிடிக்காது. அப்படியான அடுத்தது இதுல நான் இன்னொன்றை கற்றுக்கொண்டேன் சேகர், என்னன்னு சொன்னால் மற்றவருக்கு நான் இடம் விட்டு சொல்லிக் கொண்டு போகின்றேன். என்னன்னு சொன்னா அந்த சகோதரங்களாகத்தானே போயிருந்தோம். அந்த ஒரு தாய் பிள்ளை, அந்த குழந்தைகள் எனக்கு பிறந்த குழந்தைகள் அவர பார்ட்னர்கள், அந்த உறவுகளையும் நாங்க இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அமைந்தது இந்த விடுமுறை. சகோதரங்களுக்குள்ள பயந்துணர்வு, அந்த புதிதாக எனது குடும்பத்தில் இணைந்து கொண்ட உறவுகளுக்கான பயந்துணர்வு, அந்த பேரப்பிள்ளைகள் 2 விளையாடின அந்த சந்தோஷம், அதுகள் எல்லாம் ஒரு கூட்ட குடும்ப உறவாக நான் பார்த்தேன். இதை நான் நீடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பா வருங்கால சந்ததிகளுக்கு இது ஒரு முன்மாதிரியாக தான் வேண்டும். வருங்காலங்கள்ல செய்தாத்தான் அதை தொடருவியும். இப்ப நாம அதை ஒரு திட்டமிடல் விட்டு நாம எல்லோரும் இந்த விஷயம் இருக்கு திட்டமிட்டு இப்ப 3 மாதத்துக்கு இந்த நேரம் லீவை எடுங்கள் என்று நாங்க அதை வற்புறுத்தி நாங்கள் அதை கொண்டு போறது அழகான ஒரு விடுமுறையாக எனக்கு அமைந்தது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு நன்றி. நீங்கள் உண்மையில தமிழர்கள் நீண்ட காலத்திற்கு மீண்டும் வாழ்வுமையில் இணைந்து பயந்து கொண்டீர்கள். உங்களோட விடுமுறை காலம் உண்மைதான்.
அது கடந்த காலம் நீங்கள் தாயம் போய் வந்து அங்கே பாம்பு உறவுகளோட சேர்ந்து அதுவும் மேலே இந்த முறை அப்படி 3 பகுதிகளை சேர்ந்து செய்கிறோம்ன்ற இல்லைக்கா அது ஒரு சந்தோஷம்தான் கண்டிப்பாக. மற்றது இங்கே வந்து நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து விடுமுறை கழித்ததையும் அதை வெளிப்படுத்திங்க சிறப்பு. இந்த முறை உண்மைதான் கண்டிப்பாக பல பேருக்கு பல பக்கத்தால் பல வழியில் ஒரு சந்தோஷங்களை கொடுத்தது தான். என்ன அப்படியான காலகட்டங்கள் என்ன இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு வாழவனுக்கு இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் என்று போய் வாழக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை சொன்னீங்க. 3 நாள் வாழ்ந்தாலும் ஒரு மாதம் வாழ்ந்ததுக்கு செய்தண்டு உண்மை அப்படித்தான் இல்லாமல் உறவுகளுக்கும் பல உறவுகளுக்கு இருந்திருக்கும். சிறப்பு, நன்றி. இணைந்து பயந்ததுக்கு நன்றி. அதோட நான் அதை சொல்ல வந்ததை ஒன்று சொல்லிக்கொண்டு வரேன். ஒரு உண்மையில் ஒரு இடம் தார்கள் யார் சொல்கிறவர்களே. நானும் இந்த சொல்லியிருந்தேன் பாமுகத்திலிருந்து இடைவெளி எடுத்து உறவுகளுக்கு தெரியும். இந்த பாம்பு உறவு ஏன்னா வாழ்வுமை கேட்டு வைக்க தெரியும். நான் சில வேதனைக்குள்ளாயின்னு நான் ஏன்னா அப்படியான அர்ச்சுனாண்டவர் ஆரம்பிச்சுக்கிறார். அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த அர்ச்சுனாண்டவரை எங்களுடைய உறவுகளும் மற்றது என்ன பார்க்குற சில பேரும் சொல்லிச்சோம் என்னுவது வேலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்று. ஏனென்றால் அப்படி மனிதர் அக்கிரமம் செய்கிறவையே வெளிக்கொண்டு வந்தார். அவர் வாழ்க்கையில் மேலே அவர்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. ஒரு படித்து தன்னை தொழிலுக்கு நல்லபடியாக கொண்டு போகணுமென்ற எண்ணத்தோடு நான் ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளே வரும்போது அவ்வளோ சூழல்களை தாண்டி வந்தார் என்று அந்த இதுகளை உண்மையில இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறார். அதே ரெக்கார்டிங் அதே வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் 10 வருடம் முதல் என்று ஒரு வருடம் இப்போ நாளைக்கு 2 மாதம் தான் அவற்றை வாழ்க்கை இப்போ வெளிப்படுகிறது. ஆனால் நான் 10 வருடமாய் எனக்கு தந்தை 10 இல்லை 12 வருடங்களாக அது இருந்தால் தந்தை இறந்தோட 10 வருடங்களாக எப்பவுமே எதையும் தட்டக்கூடிய அளவுக்கு ரெக்கார்டிங் எனது தந்தையிட்ட வாழ்க்கை இந்த வாழ்வுமையை கொண்டு வரதுக்கான காரணத்தையும் ஒருவரை சொல்லியிருந்தேன். ஏன்னா அக்கிரமம் செய்கிறவர் அந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இன்றைக்கு எவ்வளவு அக்கிரமம் செய்து கொண்டு முன்னுக்கு நல்லவர்களாக நடிக்கிறார்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அது சொல்லக்கூடிய நான் சாட்சியாக சொல்லுகிறேன். கவலைக்குள்ளே இருந்தாலும் நான் இன்றைய குடும்பத்தோடு அந்த இடைவெளி வர வேண்டிய காரணம் என்னென்னா நான் உறவுகளுக்கு தெரியும். இந்த வாழ் உண்மையில் எனது ஆலயம் உண்டு சின்னலேருந்து இப்போ இந்த உறவு இந்த பயந்து கொண்ட உறவு சொன்னார் ஆரம்பிக்கும் போது 10 பேரோட துவங்கி 40 பேரோட அந்த சேர்ச்சி வந்து 10,000 பேருன்ற மாதிரி ஆலயமும் அப்படித்தான். அந்த 4 பேரோட துவங்கினதை அந்த நேரம் நான் அந்த 4 பேருக்குள்ளே நானும் இன்னொரு நண்பனுமா அதுக்குள்ளே போவோம். அந்த கோயிலுக்குள்ளே ஒரு ஏக்கர் இல்லை 4-5 பேராக பறிவோம் அந்த கோயிலுக்கு ஆரம்பத்தில். அப்படி அந்த கோயில் இன்றைக்கு அந்த ஆளுன்ற இதால் அவற்றை முயற்சியால் இந்த பெரிய ஆலயமாக இன்றைக்கு 40,000 பேர் வரக்கூடிய அளவுக்கு அந்த அப்படி நாங்களும் சின்னலேருந்து அந்த ஆலயங்கள் நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ அந்த நம்பிக்கையோடான் நான் வந்த நான் இன்றைக்கு இந்த வாழ்வு 8 வருடமாக கொண்டு வந்த நான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சம்பவங்களை உண்மையோட கொண்டு வரும்போது சில எதிர்ப்புகளும் வந்தது அதுகளும் வந்தது தண்டது தான். ஆனால் ஒன்றையும் செய்ய இல்லாது. ஏன்னா அப்படியான உலகம் இன்றைக்கு அதை சொல்கிறேன். அந்த எதிர்ப்புக்கானே இந்த எதிர்த்தவை எல்லாருக்குமே இந்த சாட்சியாக சொல்கிறேன். இந்த பதிலுக்கு எடுங்கள். எதுக்கு நான் சொன்னேனோ எனது உறவு மூத்த உறவு என்று சொன்னிருந்தேன். அந்த சகோதரிகளும் சுத்தமாத்தி செய்தவை இந்த வருடம் 24 வருடம் அந்த ஆலயம் எனக்கு தந்தையார் கட்டின பெரிய ஆஞ்சநேய ஐயப்பன் என்ற ஆலயத்தை 24 வருடம் கட்டின காலத்திலிருந்து திருவிழா செய்து கொண்டு வந்த நான் தந்தை இறந்த உடனே சில சூழ்ச்சிகள் செய்தாலும் அதுக்குள்ளேயும் 2-3 வருடம் செய்து வந்து விட்டு கொண்டு வந்தனால் நான் அந்த பணத்தில் அன்னைக்கு என்னுடைய திருவிழா செய்கிறேன். மற்ற ஒரு சௌரங்களும் செய்யாத ஆக்கள் இந்த சுத்தமாத்து செய்தவர்கள் இப்போ இந்த வருடம் போய் அங்கே நின்று இதை செய்துக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு அக்கிரமம் உலகம் அக்கிரமமாக தான் போய் கொண்டிருக்குது. அதான் சொல்லுவார் ஒரு படம் ஒன்று வந்தது ரைட்டில் போனால் எல்லாமே அது பிள்ளையாக தான் போகுது. சோதனையில கூடி பண்டைக்க போட்டு நாங்கள் வேதனையில கூட்டுறோம் முடிய அது ரைட்டாக இல்லை அதையும் கொண்டு போகிறோம் இந்த காலகட்டத்துக்கு. ஆனால் அதுக்காண்டி நான் சும்மா கடந்த வாரம் ஒரு கொண்டாட்டத்தில் கேட்ட இன்னொரு ஆள் சொன்னேன். அவர் பாடியாக விட்டார். அப்போ கொண்டு நடுவில் ரோட்டில் விட கொண்டு அப்போ ஏனெண்டா உலகம் அப்படித்தான் போகுது. அப்போ ஏனெண்டா நாங்கள் சிலதுகளை காலகட்டத்துக்கு மாதிரி சிலதுகளை மாற்றத்தை சிலது செய்யத்தான் வேணும். ஏனெண்டா எதிர்த்து துணிஞ்சு வெளியில் வரணும் கொண்டு போவோம். ஆனால்
நேர்மையாக எப்படியும் இருக்கும்போது அது பயம் இல்லை, வாழ்ந்து கொண்டிருப்போம். சில கொஞ்ச காலத்தில் போக வேண்டியனாக கடந்த காலம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அந்த நேர்மையோட. அதுக்காண்டி நேர்மையை விடக்கூடாது, ஏன்னா விட்டுட்டு போகணும் இல்லை. உலகம் அப்படித்தான் போகுது, அக்கிரமம் செய்கிற வேண்டிய வாழ்க்கை தான் போகுது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுறேன். இந்த கவலைக்குள்ள இதை கொண்டதை காணுங்கிறவர்களுக்கு சொல்றேன். என்னடா இந்த கவலையோடு இருந்தால் நான் அந்த வாழ்வுமை விடைக்க கூட என்ற உயிர் கூட போயிருக்கலாம். என்னடா அவ்வளவு வேதனைக்குள்ள ஆள இருந்தேன். எனது உறவுக்குள்ள எனது பிள்ளை எனது துணையாரும் நாங்களும் முடிவெடுத்து ஒரு இடம் போனோம். அதுவும் ஒரு மகள், அது சாதிக்கப்பட்ட விஷயம். என் மகளை நீங்கள் எங்கேயாலும் நான் இன்னொரு தலைப்புக்கு கொண்டு வரேன், பிரியாணம் என்று அதை கொண்டு வரேன். அதுக்குள்ள நீங்கள் எங்கேயாவது உறவுகள் யாராவது இளம் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கேயாவது இருந்தால் கொண்டு வாருங்க. இந்த வாழ்வுமைக்கு 2200 கிலோமீட்டர் நான் எனது சூழ்நிலையிலே வாகனம் ஓடுகிறாது, என்னோட லைசன்ஸ் இல்லாத காலம் தான் நான் வாழுகிறேன். அப்போ எனது மகளார் 2200 கிலோமீட்டர் தொடர்ந்து இடையில நாங்கள் நின்று தான் போனது ரூட்ஸுக்கு. இந்த முறை பிள்ளைகள் 2 பேர் கடைசியாக பிறந்த பிள்ளைகள் ஒரு முறை கொண்டு போயிட்டேன். எனக்குள்ள ஒரு மன அமைதி. அதுக்காண்டி நான் சமயம் மாறவும் இல்லை. சமயம் நாங்கள் அந்த காலத்துலேருந்தே மடுவிலிருந்தும் அப்படித்தான் மடுவுக்கும் போவோம். எல்லா தெய்வத்தையும் அப்படித்தான் வணங்குவோம், அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அது எனக்கு முதல்ல ஒரு முறை போனான் ரூட்ஸுக்கு. அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக எனக்கு முதலில் இருந்தது. அப்போ இது மனதிலேயும் இது ஒருக்கா போய் வருவோம் இந்த காலகட்டத்தில் ரெண்டு. அதுவும் நாங்கள் முதலாக இப்படி வாகனத்தில் போகிறோம். அது ஒரு ஆள் டிரைவிங்கிற யாராவது இதில் வந்து சொல்லுங்கள். எங்கே வாழ் உண்மையில் அடுத்த வாரம்ன்றான விளம்புல ஒரு தொடர்ந்து ஒருவர் நான் மற்றைக்கு சொல்லும் போது அது மட்டும் இல்லை, அதுலேருந்து அங்கால 600 கிலோமீட்டர் இன்னொரு பக்கம். அதை நான் இன்னொரு வருங்கால இதுக்கு தாரன் ஏன்னா அது பிரியாணத்துக்குள்ளே அதை பதிஞ்சு விடுவோம். அப்படி தொடர்ந்து அப்படி போய் வந்த நாங்கள். ஏன்னா எனது குடும்பம் எனது சௌரங்களுக்கு எவையும் இந்த சௌரங்களுக்குள்ள உள்ள பிள்ளைகள் எனது பிராமணோட எவையும் செய்யாதது இந்த பொறாமையும் தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனைக்கும் தந்தது. அது நம்மளால உறவுகளுக்கு தெரியும், பாபத்தில் முந்தி கேட்டு வைக்க தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் ஒருவர் ஓடி கொண்டு போனது டிரைவிங் செய்தது நான் இந்த யூரோப்பாவில் நான் பார்த்த பல பேரை கேட்டுக்கொண்டேன். இப்படி போகலாம் டெய்லி என்றது நித்தியம் இந்த வயதில் இப்படின்னு சொன்னிச்சாம். ஆனால் அப்படி யாரும் ஓடிந்தால் நீங்கள் அந்த அடுத்த வாழ்வு உண்மையிலே வாருங்கள். ஏன்னா மனிதன் பொறாமைகளும் இதுகளும் கூடிக்கொண்டு போகிற காலகட்டங்கள் தான். ஆனால் மனிதன் இருக்கிற காலம் கொஞ்ச காலம் என்றான பாருங்க, அக்கிரமம் எவ்வளோ வெளிப்படுத்தி விடுகிறார். அங்கே அவர்கிட்ட பக்கத்தில் இவ்வளவு சூழல்கள் சூழ்ச்சிகள் சில பக்கங்களில் நடக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நாங்கள் அதை கொண்டுறையில அப்படித்தான் பல பேர் விட்டுட்டு போகிறோம். இன்றைக்கு உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு போய் எத்தனை இடங்களில் இவ்வளோ பேர் கவலைக்குள்ளே இருந்தாலும் தங்கட இதுகள். ஆனால் இன்னும் அந்த அநியாயம் செய்கிறவே செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அது ஏன்னா நாங்கள் வெளிக்கொண்டு ராவதையும். ஆனால் அன்றைக்கு பாருங்க அந்த ஆலயத்தில் இதுவும் ஒரு சாட்சியாக சொல்லி விடுறேன். அது நான் சொன்ன ஆலயம் 24 வருஷமாக நான் ஒரு திருவிழா செய்த 12 திருவிழாத்தில் என் தந்தையாருக்கு 7 பிள்ளைகளில் 400 தான் செய்து கொண்டு வந்தேன் நான். ஆனால் நான் இப்போது என்றே எடுக்க முடியாத அவைகளால். ஆனால் இப்போ அது செய்யாத வேலாம் ₹1 காசு போட மாட்டேன்னு அது கல் மண்ணுக்கு கொண்டே காசு போடுறாருன்னு சொன்ன வேலாம். இந்த முறை அதுக்குள்ளே நின்று 2 சௌகரியம் அந்த கோயிலில் 12 பேர் செய்கிறதுல அந்த 2 பேரும் தான் மேளம் பிடிச்சிருக்கிறோம். ஏன்னா பணம் பாருங்கள் இங்கே வேலை செய்யறது அந்த பணத்தை எடுத்து அப்படியே படங்கள் எடுத்து இப்படிதான் சூழல். இப்போ அக்கிரமம் செய்கிறவங்க பல பேர் வெளிச்சம் காட்டுது. அந்த அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மற்ற ஒருத்தருமே மேளம் பிடிக்கல. நான் இதை கேள்விப்பட்டேன். இன்றைக்கு தான் உங்களை கதைக்கு முதல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் இல்லை நான் வாழும் நடத்த முதல் 1 மணி நேரத்துக்கு முதல் ஒரு பிரபல காய்ச்சேன். அப்போ சொன்னார்கள். அப்போ அக்கிரமம் செய்தவையை தான் நான் வெளிக்கொண்டு வந்து காட்டினேன் உலகத்துக்கு. அப்போ அந்த உலகத்தில் காட்டும் போது அவ்வளோ பேர் சொல்லிச்சியம் இதெல்லாம் இல்லை. எத்தனை பேர்ட்ட வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டிய இந்த வாழ்க்கையில் எவ்வளவு தடங்களாக போனது எத்தனை குடும்பங்களுக்கு. ஆனால் நான் இதை கொண்டு வரும்போது பல பேர்ட்ட குடும்பத்துக்கு இவ்வளோ பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வாக வந்தது. எத்தனையோ குடும்பம் சேஃப்டி ஆகினது. எத்தனையோ பேர்ட்ட வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்துருக்கு. இன்றைக்கு முன்னாடி இந்த கடந்த கிழமை பல பேர்கள் கைக்கும் போது கூட சொன்னார்கள் இதுதான் உலகம். அப்படி நாம் வெளிப்படுத்தினபடியால் இது எல்லாம் நடந்தது. ஆம் என்றாலும் மனிதன் ஆம் ஒருண்டதாங்க நான் முடிச்சிருக்க தந்துகிறேன்.
என்னவா இருந்தாலும் நாங்கள் துணிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நாம் எந்த தொழில் செய்கிறோமோ எந்த வரையும் சின்னலேருந்து வந்தோமோ அதை நேர்மையாண்டு இருந்தால் அது பரவாயில்ல, என்ன தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஒளிப்படுத்துங்கள். எங்கேயோ உங்களையும் வாழ வைக்கும் அல்லது நாங்கள் மாண்டு போடுவோம். இதுதான் உலகம். ஏன்னா நான் கடைசி தருகிறேன். நான் யானை சொன்னையும் முடித்துக்கொண்டு யானை சொன்னையும் வாழ் உண்மை என்பதை வரவேற்கிறோம். நன்றி. இழந்ததுக்கு நீங்கள் உங்களோட பக்க அனுபவங்களை தரும். வணக்கம் வாணி. வணக்கம் சேர் அவர்களே. உங்கள் வாழ்வின் உண்மை 247வது நிகழ்வுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கோடைகால விடுமுறை பற்றி உரைச்சிட்டேங்கிறேன். நான் கடைசியாக கோடைகால விடுமுறையில் இப்போ 2 இளமைங்களுக்கு பாமுகம் எங்களுக்கு ஹாலிடே வந்தது. அதில் நான் எங்களோட பேத்தின்ற 1ஆம் வகுப்பு புதுமுக பள்ளிக்கூட வகுப்புக்கு அதுக்கு ஒரு விழா வைக்கிறவைகள் அந்த எல்லாரும் ஒன்று கூடி பெற்றோரும் பிள்ளைகளுமா சேர்ந்து உறவுகளுமா சேர்ந்து காலமே பெரிய ஹால் எடுத்து அதில் மியூசிக் அதுகளெல்லாம் செய்து அது பிறகு அவர்களை எல்லாரையும் சந்தித்து பிறகு அவர்கள் எங்களுக்கு ஒரு கோப்பி அதுகளெல்லாம் தந்து எல்லாரோடைய இந்த கதைச்சு பழகி அந்த பிள்ளைகளை பழக பண்ணி அப்படி முதலாம் ஆண்டுக்கு புதுமுகத்துக்கு அந்த நிறைய சாக்லேட் இந்த பெரிய குழல் மாதிரி பேக் போட்டு அப்படி இதெல்லாம் அந்த நிகழ்வில் பார்க்கணும். அதில் எங்களோட பிள்ளைகள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் மதியம் ஒரு கடந்த காலங்களில் சிலதுகளுக்கு போய் வந்திருப்பீங்க. அதுக்கும் இந்த வருடம் நடந்ததுக்குமான வித்தியாசம் இருக்கு. இங்க ஜீவமன் ஆக்கள் அப்படி இல்லை. அதை செய்கிறேன்னா ஒரே மாதிரி தான் செய்வினா. அங்கே பிள்ளைகளோட எல்லாத்துக்கும் போனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்லைன்னா எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். இத்தனை மணிக்கு வருங்கோ அந்த அந்த டைமுக்கு அந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்தி மியூசிக் செய்து அப்படி அதெல்லாம் 1ஆம் வகுப்பு பிள்ளைகளையும் 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளையும் போகிற பிள்ளைகளையும் ஒன்றாக விட்டிருந்தாள் அடுத்தடுத்தாண்டு. அப்போ அவர்கள் செய்கிறதுகள் சில இதுகளை செய்கிறார்கள். இவர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக செய்து காட்டினார்கள். அப்போ அவர்கள் பார்த்ததை சந்தித்தா அப்போ மற்ற வரவேற்றார்கள். அந்த மாலைகள் எல்லாம் போட்டு ஒரு ஆக்களும் பேரை சொல்லி இந்த 1ஆம் வகுப்பு மாணவர்களும் இனிப்பு இருக்கிற 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்குமாக அந்த பிள்ளைகளை அந்த ஒன்று சேர்த்து அந்த தெரியாத ஒரு பிள்ளை அளவே தொடங்கிட்டு அந்த தாய் அப்ப அந்த அவையில் அதை முதலே அதை ஏற்கனவே அந்த அதெல்லாம் ஆயத்தப்படுத்துறாரு. அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னா அதுகளுக்கு விருப்பம் இல்லாமல் தானே இருக்கு பெற்றோர்கள். அப்ப அது மாதிரி அப்படி எல்லாம் எங்களை வச்சது அண்டு மத்தியானம் சாப்பாடு முடிச்சு அன்றைக்கு எங்களுக்கு அது ஒரு நல்ல நாளா முடிஞ்சது. அன்றைக்கு அது பிறகு கேவலார் கோவில் மாதா திருநாள் நடந்தது. அதுக்கு நாங்கள் உறவுகளையும் பாம உறவுகளையும் சந்தித்து எங்களோட உறவுகள் கனவீரை சந்தித்தோம். என்ன இப்போ கனகாலம் இப்போ நான் முன்சல் பகுதியிலேருந்து கனவீர் வந்திருந்தார். அந்த கோயில் நாங்கள் உண்மையாக கோயிலுக்கு நாங்கள் போகிறது வேண்டுற தனி நம்பிக்கை நாங்கள். அப்போ நாங்கள் எங்களுக்கு அது 10 மணிக்கு இது பூசம் தொடங்கி 1 மணி மட்டும் அந்த விழா அந்த இது பூசை இந்த திருப்பலி அதில் வழிபாடு அதில் எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் வெளியில் வந்த நாங்கள். அப்போ முதல் நாள் நான் பின்னேறம் போனேன். பிரியான நடை பாதையில் போகிறதானே யாத்திரைன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் அதையும் முடிச்சு போட்டு அடுத்த நாளும் உணவுகளையும் சந்திச்சேன். பாம உறவுகளையும் சந்தித்தோம். எல்லாரையும் சாப்பிட்டு கண்டு அதுக்கு போகும்போது இந்த வருடம் எப்படி கூட போன முறையிலும் பார்க்க இந்த முறை மக்கள் கூட எல்லாம் சொன்னவர்கள். போன முறையிலும் பார்க்க மக்கள் கூட. ஆனா அந்த கூட எப்படி உங்களுக்கு விடுமுறை அது எப்படியா இருந்தது? இன்னும் சந்தோஷமா அமைஞ்சதா? இல்லை சந்தோஷமா இருந்ததுன்னா உறவுகளை சந்திச்சதானே. எங்கட சொந்த ஆக்களையும் சந்திச்சேன் நான். பாமு உறவுகளை சந்திச்சேன் நான். மற்றது புது புது ஆக்களை சந்திச்சேன் நான். நான் அங்க பணி செய்த அந்த முந்தி பணி செய்த இந்து மக்களை சந்திச்சேன். இந்து மக்களும் கூட வந்திருந்தவர்கள். தெரிஞ்ச 2-3 குடும்பம் நான் அந்த வேலை செய்த இடத்து அவைகளையும் சந்தித்தேன். அப்படியே அந்த எல்லா உறவுகளை சந்தித்த பெருமையும் சந்தோஷமாக இருந்தது. பழைய ஆக்களை கனகாலத்து பிறகு காணாமல் இருக்கிற ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறதா. நான் இப்போ சில நேரத்தில் போன முறை சந்திச்சவைகளை இந்த முறை சந்திக்கேன். நான் இந்த முறை பொதுவாக எல்லாரையும் சந்தித்தேன். நான் கடையில் அவ்வளோ இந்த முறை நான் கடைகளுக்கு போய் கடையில் போனால் ஒன்றும் செய்து கொள்ள இல்லாது. மற்றபடி சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இப்போ முடிந்த பெரிய விடுமுறைன்னா நான் தாயத்துக்கு போயிருந்தேன். 3 பொன்மாலை பொழுதலுக்கு போகிற காயத்தைப்படுத்தி போனேன். நான் 2 பொன்மாலை பொழுதெல்லாம் நாங்கள் செய்தோம். ஒன்று கொக்குயில் நடந்த சொல்லி நித்தியானம் செய்தோம். அதுக்கு நான் போய் 2 காலமாக போய் பின்னேற மட்டும் 2 சொல்லிட்டு வந்தேன். அடுத்தது நான் அல்லப்பட்டியில் எங்களோட ஃபாதர் அந்த பெற்றோரை அந்த பிள்ளைகளுடைய
புலம்பெயர்ந்து போயிட்டு வந்து இடம் இல்லாமல் வசதி குறைவாக இருக்கிறவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 27 பிள்ளைகள் 17 பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை சந்திச்சு அதில் எங்களோட பாமு உறவாக ராயத்தில் இருந்தாலும் கூட சர்வேசரி வந்திருந்தவா குடும்பச்சடியில இருந்து கணவராக வந்து உண்மையாக அது வந்தது நல்ல சந்தோஷமா இருந்தது. நல்ல ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்த பிள்ளைகளை பற்றி. ஓ நல்ல இதாக இருந்தது. அவ கொஞ்சம் உதவியும் செய்துட்டு போனவா அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துக்காண்டி அவர்கள் அந்த இது கேட்டிருந்தார்கள். மண்டபம் மட்டும் செய்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு அதுக்காண்டி நானும் அதுக்கு உதவி செய்துட்டு தான் வந்தேனேன். அப்படியே நல்ல சந்தோஷமா நடந்தது. அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலை மட்டக்களப்புக்கு போனேன். மட்டக்களப்பில் வஞ்சிதாமரத்தோட உண்மையில சிறப்பானதுதான். ஏன்னா நீங்கள் பாம்பு உறவுகளா 3 இல்லை நான் இஸ்லாமக்களோட கொழும்பில் இருக்கீங்களே நான் சந்தித்தேன். நான் அவர்கள் போகிறது பாறது சாப்பிடுவோம் அப்படி இருந்தது இல்லைங்களா. தன்னோட வேலை செய்த ஆக்கள் எல்லாம் கூப்பிடுவோம் கல்யாணம் விட்டு போனோம். அந்த ஒரு நாள் அப்படி தங்குறையில தானே அவர்கள் இந்த சரத்து கல்யாணத்துக்கு போனால் அதை முடிச்சுட்டு அப்படியே வர்றது பழகிறது போகிறது அப்படி. ஆனா இங்கே நான் 3 நாள் நிற்கக்கூடியதா இருந்தது. அந்த மக்கள் இந்த மாதிரி வரவேற்றார்கள், அன்பா இருந்தார்கள், அவ்வளவு துப்புரவு அழகான வீடுகள். எனக்கு அது சரியா பிடிச்சது. ஒரு புது வித்தியாசமான அனுபவங்கள் இருந்தது. அது நல்லா இருந்தது. வஜிதாவோட போனது நாங்கள் எனக்கு நல்லா இருந்தது. ஒரு புது இடம் எல்லாரும் மற்றது நான் அந்த கட்சி பிறநாளுக்காண்டி உடுப்பு உடுத்தோடு மண்டக்காண்டி நான் உண்மையாக ஒரு உடுப்பு வாங்கி தலையில போட்டு மூடிக்கொண்டு அவங்களோட இதுக்காண்டி ஒத்து போகணும் தானே. எங்கட அது உள்ளத்துக்குள்ளதான் எங்களோட பறந்து அப்படி எல்லாம் போகளுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு வீடுகளும் அதில் உண்மையாக வஜிதா இந்த சகோதரங்களோட சொந்தக்கார வீடுகள் எல்லாம் கூட்டி போனா என்ன அவர்களோட வரவேற்பு அவர்களுடைய சாப்பிடவே இயலாது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் நல்ல வரவேற்பு தந்தார்களோ. மற்ற அவர்களோட ஒற்றுமையை பக்கத்துல சகோதரங்களா இருக்குது. அவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் அது உண்டு. மற்றது சின்ன சின்ன ஒழுங்குகளாக வீடுகள் இருந்தாலும் கூட துப்புரவு நிலங்களெல்லாம் ஒரு குப்பியோ அதோ இதோ அண்டு நெருக்கமான வீடு. இப்ப கொழும்பிலாம் நெருக்கமான கிராமங்கள் இருக்குன்னா நெருக்கமான வீடுகள் இருக்குல்ல, சின்ன குடிசை நேரம் கூட்டாம அப்படியா இருந்தா நல்ல வரவேற்று சந்தோஷமா போச்சு. நல்ல விடுமுறை நல்லா கழிஞ்சது. வாழ்த்துக்கள். ஆனா உங்களுக்கு இந்த முறை எல்லா இப்ப கடந்த காலங்களை விட இந்த விடுமுறை இன்னும் உங்களுக்கு உற்சாகத்தை தந்தா இல்ல இன்னும் மகிழ்வு கூட தந்தா? ஒரு புது இடம் பார்த்தது ஒரு அனுபவம் உண்டு. சிறப்பு தான். நன்றி. இந்த எடுக்கும்போது இதுக்குள்ள நீங்க எல்லோருமே சொல்லியிருந்தீங்க எல்லாமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த விடுமுறை உண்டு. நன்றி யார் என்று சொன்னவர்களே. நீங்கள் அந்த பாம்பு உறவுகளா சேர்ந்து அங்க 2 பொழுது நடத்தினதையும் வெளிப்படுத்தியிருந்தீங்க. மற்றது வஜிதா மாவட்டவர்களிடம் 3 பேர் பாம்பு உறவா போய் வந்ததையும் வெளிப்படுத்தியிருந்தீங்க. மற்றும் கூட பிள்ளை 1ஆம் ஆண்டு துவங்கும்போது அதுக்கு போய் வந்ததையும் வெளிப்படுத்திங்க. சிறப்பு. குரலுக்காக நேரம் போகிறபடியாக நான் அதை தொட்டு சென்றதையும் என்னது பக்கம் கணக்கு இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒரு தலைப்புக்குள்ளே கொண்டு வருவோம். என்னடா நான் செய்த இந்த பிரயாணம் பெரிய ஒரு பிரயாணம். அது எதிர்பார்க்காமல் செய்தது. நான் இதில் சொல்லவில்லை வடிவை சொல்லுகிறேன். யாராவது இந்த பாம்பு திரைப்படங்கள் யாராவது நீங்கள் எந்த இளையவருக்கு நாங்கள் கண்டிப்பாக முன்னிலை கொடுப்போம். எந்த இளையவராக இருந்தாலும் எல்லாராலும் சாதிக்க முடியும் பிள்ளைகளால். ஏன்னா அப்படியான பிள்ளைகளால் ஆளுமையும் இதுவும் இருக்கிற பிள்ளைகளை மடக்கி விழுத்துறியோம். சில சுயநலத்துக்காக மற்ற பிள்ளைகள் விழுத்துற தன்மையும் அந்த என்ன மனம் என்று சொல்ற அந்த ஒரு கருவம் வச்சு அவருக்குள்ள பல குடும்பத்துக்கு வீட்டுக்கு வீடு வாசல் எல்லா சொந்த பந்தங்களுக்கையும் உறவுகளுக்கையும் ஊருக்கையும் இதெல்லாம் நடந்து கொண்டு வந்த காலங்கள். அப்போ எத்தனையோ பிள்ளைகள் இந்த வாழ்க்கை நல்லா வர வேண்டிய வாழ்க்கை, நல்லா இன்னும் முன்னுக்கு போக வேண்டிய வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு ஆண்டு இன்றைக்கு அதானே. அதை நான் அடுத்த தலைப்புகள் எடுப்பேன். நான் ஒரு சுருக்கமாக சொல்லுவேன். அதானே இன்றைக்கு எவ்வளோ பேர் காத்து கொண்டு இருக்கிறேன். ஒப்பங்கிற இது என்று பிள்ளைகளுடைய வரங்கள் இது நீங்கள் விதைச்சதை அறுவடை செய்யத்தான் வேணும். ஏன்னா சமூகத்தில் எல்லோரும் செய்து கொண்டான் இருக்கிறோம். இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் சின்ன இன்னுக்குள்ள நடந்தாண்டு அவையெல்லாம் விதைச்சவை தான் இப்போ விதைச்சு கொண்டு இருக்கிறோம். அறுவடை செய்கிற காலம்
நினைக்கிறது வந்து ஏன்னா வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் எப்படியா நேர்மையாக வாழ்ந்ததை நேர்மையாக வாழையில நீ உலகம் பெருசு எங்கேயும் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் மற்றவனை உளுத்தி நான் முன்னுக்கு வரணும் எண்ணம் இருக்கக்கூடாது. மற்ற இளையவர்கள் இந்த நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஆளுமையும் எல்லா பிள்ளைகளால எல்லாம் முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை எல்லா திறமையும் இருக்க பிள்ளைகளுக்கு. ஆனால் சமுதிரக்குள்ளாம் எல்லாம் உளுத்தலும் சறுக்களும் செய்கிற வீர. ஆனால் இது நான் எனது நான் மகள், இது மகன் இல்லை மகள், அன்பானவர்கள் வடிவாக்குங்க மகள், ஒரு பெண் 2200 கிலோமீட்டர் நோக்கம். நாங்கள் இங்கேருந்து எங்களோட ரூட்ஸுக்கு போகும் பாதை வந்து ஒரு 1 வே மட்டும் 2200 1.5 நாள் எடுத்தோம். ஒரு ஆள் டிரைவிங். அதே மாதிரி அங்காள் அதிலிருந்து இப்போ இந்த 600 கிலோமீட்டர் பிறகு 2-3 நாளால் அதை இன்னொரு பக்கம் போனது. அதை நான் இன்னொரு பக்கம் கொண்டு வர பல அனுபவங்கள் என்னிடம் இருக்கிறது. நான் அது பிறகு தருகிறேன். பிரியாணத்துக்குள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா நான் அந்த 1 மணி நேரம் மட்டும் அதுக்குள்ளே நான் எடுத்து கொள்ளுவோம். அப்படி பலவே நான் அது கவலைக்குள்ளே இருந்து போனேன். யாரும் நினைக்கலாம் நான் அப்படி எனது பக்கம் வேறு பக்கம் நான் எல்லாம் நன்மை செய்து இங்கே காணும். நன்மை செய்த காலம் எல்லாம் காணும். இந்த பக்கத்தில் இன்னும் 8 வருஷம் பார்த்த வைக்க தெரியும். நான் எவ்வளோ அந்த கோடி ஊரில் 3 கோடி ரூபா நான் இந்த பணமாக கையால் 10-4 வருஷத்துக்குள்ளே கொடுத்துட்டு ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். நான் வாழ்ந்த ஊரில் பிள்ளைகள் படிக்கணும். அந்த கட்டிடம் இருக்கு பாருங்கள், சின்ன இந்த பாம்பு சின்ன மாதிரி இதில் ஆலயமும் இந்த என்னுடைய கட்டிடமும் இந்த பாம்பு சின்னம் மற்ற அங்கால இந்த கட்டிடமும் மற்ற ஆலயமும் வேறு. அந்த ஆலயமும் நான் பிறந்த காலத்திலிருந்து வேறு ஒரு ஆலயம் இருந்தாலும் இந்த ஆலயம் தந்தையார் தகப்பன் தாய்க்காக கட்டப்பட்ட ஆலயம். அது சின்னதுலேருந்து நாங்கள் அப்படி வாழ்ந்துட்டோம். அந்த ஆலயம் கட்டின மண்ணுக்கான் நிலத்தினான் நாங்கள் தோட்டம் செய்தெல்லாம் வாழ்ந்த காலங்கள். மற்ற இந்த ஆலயங்கள் மற்ற ஆலயங்கள் எல்லாம் நான் போடுவேன். இப்போ லூட்ஸுக்கு நான் சென்று வந்ததும் என்னது திடீர் முடிவுகால எங்கள் குடும்பத்துக்கு இந்த திடீர் முடிவால் சென்று வந்தோம். ஆனால் கடவுளேண்டு எங்களுக்கு எந்த பல சொல்லிச்சோம் என்னென்று துணிச்சு போனீங்க, என்னென்று இப்படி ஒரு ஆள் உடையில்லாத தண்ணி இல்லாத இப்படியெல்லாம் சொல்லிச்சோம் பாராட்டு கொண்டு. ஏன்னா என்னது சௌரம் என்ன இதில் யாரையும் வேறு எடுக்கல. என்னது உறவுக்குள்ளே என்னது சௌரம் சூழல் 6 சௌரங்கள் எனக்கு. அந்த 6 சௌரங்கள் இந்த பிள்ளைகளோ யாருமே சாதிக்காதது. நான் எனது பிள்ளைகளுடன் சென்று வந்திருக்கிறோம் பல பக்கங்கள். அது நான் பல பக்கத்தில் தருகிறேன். ஏண்டால் முடியாது அவைகள் இப்படித்தான் நான் பல விடயங்களை ஒன்றை செய்யும் போது பார்த்து என்ன பின்னால் பார்த்து நான் படித்தது குறைவாக இருந்தாலும் நான் இந்த வாழ்க்கையில் ஏதோ கடவுள் தந்த வழியை வச்சு எல்லாம் இந்த ஊரில் எல்லாம் கன விஷயங்கள் செய்ததை பார்த்த பொறாமையால் என்ன விழுத்திச்சியம். அதுவும் அவைய பணம் போடாமலே பொறாமையால் விழுத்திச்சியம். எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளிப்படுத்தினேன். உறவுகளுக்கு தெரியும். ஆனால் இன்றும் வாழ்ந்தவனுக்கு அந்த கடவுளும் கூட நான் இயலாத நிலைமை. பல முறை நான் இந்த பிரயாணம் செய்யும்போது தலை சுத்து எத்தனையோ தடவை வந்து போனது. அப்படியெல்லாம் அதுக்குள்ளாலே மீண்டும் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் 2 மாதம் சொல்லலாம் நினைக்கிறேன். நான் மீண்டும் இந்த பாமுகத்தில் இணைந்திருக்கிறேன். ஏண்டா அவ்வளவு மற்ற உறவுகளுக்கு நன்றி. நீங்கள் வாணியம் கேட்டதுக்கு மற்றவர்கள் கேட்டதுக்கு நான் ஏனண்டா நான் கண்டிப்பாக போன ஆரம்பிக்கணும் என்று இருந்தேன் நான். ஆனால் சூழல் என்னது இடைக்கிட வருத்தங்கள் வந்து போனது தான். அது தாங்கியலாத காலங்கள். ஏனென்றா அவ்வளோ வேதனை ஒரு மனிதனுக்கு அந்த வலி வந்தால் சில நேரம் என்ன தன்னை மீறியது வேறு. இப்போ இரவு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நபருக்கு அவர் ஏதாவது மனநிலை இப்படிதான் மனநிலை என்று தான் மாத்திரியம். ஏன்றால் உண்மை அவன் வயலில் ஒரு தொழிலை செய்து போட்டு வெளியில் வந்து நல்லது கொடுக்கணும் என்று நினைச்சவனுக்கு இது கதி. அப்படித்தான் உண்மை. பல பேருக்கு மறைஞ்சு போயிருக்கோம். எத்தனை பேர் சூழ்ச்சியால் இழந்து போயிருக்கிறோம். அப்படித்தான் உலகம் என்றாலும் அதுக்குள்ள வாழும். இனி வருங்கால சந்ததிகளுக்காவது நாம் தெரிஞ்சு செய்ய வேண்டாம். என்பானவர்களே இந்த சூழல் எல்லோருக்கும் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் சொன்னார்கள் கேபிளாச்சு என்னடா அது ஆலயம் ஒவ்வொருக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்குற இடம். அதுலேயும் போய் இதாக நிற்கிறவே எத்தனை பேர் அட்டாசம் சேரவே நிற்பியும். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த ஆலயங்கள் ஒன்று கூட வச்சு பல பேர் ஒன்று கூட வச்சு பல நாட்டால் இருந்து வருவியம். அது ஒரு மகிழ்வு. ஒரு வருடம் ஃபுல்லாக வேலை செய்தாலும் அந்த சந்தோஷத்தை அதில் காண்றது. மற்றது வைத்த மாட்டவர்களும் தன் தாயம் சென்று வந்ததை
வெளிப்படுத்தியிருந்தால் சிறப்பு. யார் நடிச்சவர்களும் தான் சென்று வந்து தான் நிகழ்வை பெருமாள் பொழுதையும் நடத்தினதையும் வெளிப்படுத்தின சிறப்பு. மற்ற இதில் நான் சொல்லணும், அந்த லூட் சென்டர் சொன்னது எல்லாருக்கும் தெரியும். அநேகமான பேர் போய் வந்திருப்பீங்க. அந்த ஆலயத்தில் போய் நிற்கும் போது அவ்வளோ மகிழ்வும் ஒரு இது எல்லாம் ஒரு சூழல்லாம் அந்த இருக்கிற சூழல் மற்ற எல்லாமே எங்கேயும் எங்கே எந்த ஆலயம் உண்டான ஒரு மனிதனுக்குள்ள அவரவருக்கு ஒரு சின்னலேருந்து இருந்துக்கு மாலையோ அல்லது ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம். ஆனால் அந்த நம்பிக்கைகளை விட்டு விளத்தி வேறு இது செய்கிறவே தான் முன்னுக்கு நிற்கிறோம் சில பல இடங்களில். என்றாலும் நாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அனுபவங்களை வச்சு பாய்ந்த உறவுகள் நீங்கள் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றதை விட்டு தள்ளுங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னது அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ சென்று வந்த இதுக்குள்ளால் நான் உண்மையில இவ்வளோ துணிஞ்சு வந்து இன்றைக்கு கதைப்பேன் என்ற எனக்கு எந்த மனதில் கண்டிப்பாக தோன்றி ஒரு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு எப்போவுமே கடைசி கட்டத்தை தான் தாண்டி கொண்டு போவேன். ஆனால் இப்படி வந்து திரும்பவும் இந்த ஒரு மன அமைதியோட வந்து இப்படி தொடர்வேன்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ காலம் அது எங்களுக்கு மீறிய சக்தி ஒன்று இருந்ததும் மற்றது நாங்கள் வச்சுக்கிற அந்த நம்பிக்கையும் தான் காரணம். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளேயும் இருக்கும். சிறப்பு. நன்றி. இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி. மற்றது உறவு நினைக்காத உறவுகளே, நான் அந்த 1 மணி நேரத்துக்கு எடுக்கணும் என்று தான் 5 நிமிடம் கூடிவிட்டது. நான் அடுத்த முறை 1 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறேன். நான் இன்னொரு முறை தலைப்புக்குள்ள எடுப்பேன். அப்போ நான் வாணிய கதையும் கேட்டுக்கொள்கிறேன். வாணிய கதை சென்று வந்தோம் மற்ற வாணியக்கா நிற்கிறீங்களா? உங்களை முடிஞ்சால் உங்களுக்கு 2 நிமிஷம் உங்களுக்கு ஓமெண்டா சொன்னால் கூட பக்கத்தை வெளிப்படுத்துறீங்களா? என்ன மாதிரி நீங்க சென்று வந்தது என்னடா நாங்கள் இதுக்குள்ள நீங்கள் நின்றது நான் காணிக்கிறேன். இல்லை பரவாயில்லை. நானும் ஒரு 3 நாட்கள் என்று சொல்லலாம் பிரான்ஸுக்கு போயிருந்தேன். போயிட்டு அங்கு பெரிய நிறைய இல்லை, ஆனால் 5 சின்ன குழந்தைகளுடன் +2 எங்களுக்கு சமூக ஆத்மிகா அமர்த்தன் எல்லாரையும் பார்த்தது அதோட சந்தோஷம். பெரிய கடந்த விடுமுறையும் கூட இந்த முறை இப்படி கூட இது பிரான்ஸ் இது என்ன மகள் கூட அது வந்து உறவுகளிடம் போயில நாங்கள் போன வருஷம் போனது. அது நீசண்டோரிடம், அது டூரிஸ்ட் பிளேஸ். அது உறவுகள்கிட்ட போனால் தெரியும், அங்கெல்லாம் போக மாட்டோம்ட்டு அது தனியாக ஒரு ஹாலிடே. இது அக்காவின் மகன் பிறந்த நாளுக்காக மட்டும் போயிருந்தோம். உறவுகள் ஹாலிடே. எந்த இடம் பிரான்ஸ்ல? அவரோட எவ்ரி அங்க போயிருந்தோம். போயிட்டு அதையும் கொண்டாட்டம் சும்மா வீட்டில் தான் சின்னதாக தான் உறவுகளை சந்திச்சது. ஊரவர்கள் வந்திருந்தார்கள், கன வருஷம் காணாத மக்கள் எல்லோரையும் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சின்ன குழந்தைகளுடன் கூடுதலாக நாங்கள் இருந்தது எனக்கு அது சந்தோஷமா வந்தது. நல்லா போச்சு. அப்புறம் இங்கேயும் சில இடங்களை பார்த்து தெரிஞ்சோம். அப்படி ஓடிட்டு நீங்க சொன்னீங்க அந்த போன உறவுக்கு அந்த கனகாலத்து கண்ட உறவு சொன்னீங்க. அதுல கண்ட ஊர் உறவுகள் அப்ப காணும்போது உங்களுக்கு அது எப்படி சந்தோஷம்? இல்லை, எனக்கு அவர்கள் தெரியாது பிறந்தது. அவர்கள் சின்ன வயதாக்கள். அப்போ வந்து கேட்டார்கள் கஜுவக்கா என் பேர், ஊரில் வந்து என் பேர் கஜு தான், வீட்டு பேர் கஜுவக்கா. என்ன தெரியுதாண்டா, நாம் வந்த அப்புறம் அவரை அப்புறம் தான் எனக்கு அப்படி தெரியும். நான் வந்த அப்புறம் நீக்க அப்புறம் சின்ன வயதுகள் வந்து தங்களை தானே அறிமுகம் செய்து சந்தோஷமாக சொல்லியிருந்து 12 மணி ஆச்சு. சிறப்பு தான். நன்றி நன்றி. எல்லாருக்குமே இந்த முறை அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு விடுமுறைகள் தேவைதானே? மனதுகளுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும், ரிலாக்ஸ். அதுக்காக தான் பிள்ளைகளுக்கும் ஒருடைய கொடுத்துட்டு ஓடுங்கன்னு சொன்னா சில அம்மாக்கள் அதை டியூஷன் ஆக்கி அந்த நாளையும் மற்றபடி ஒரு எங்கள் மனதுகளுக்கு நல்ல மது உண்மையில். ஆமா கண்டிப்பா. சிறப்பு வாணியக்கா. நன்றி வாணியக்கா. பரிசு சென்று வந்ததும் வெளிப்படுத்தி உண்மையில அந்த பிள்ளைகளோட கழிச்ச சின்ன பிள்ளைகளோட அந்த மற்ற உறவுகளை சந்திச்சது வெளிப்படுத்திங்க. சிறப்பு. உண்மையில இந்த சிறப்பு கோடைக்கால விடுமுறை பல பேருக்கு பல பக்கத்தால நன்மையை கொடுத்தது. கண்டிப்பா தேவை. வருங்காலத்திலையும் அப்படி அமையணும். சிறப்பு. தொடருவோம் உறவுகளை. இன்னும் பல வாய்ப்புக்குள்ள நாம் தொடர்ந்து கொள்வோம். இணைந்து கொண்ட உறவுகள் அனைவருக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த செவ்வாய் வாழ்வுமை சந்திப்போம்.
நன்றி உறவுகளே, நன்றி வணக்கம். நன்றி, மிக்க நன்றி சேகர் அவர்கள். தொடர்ந்து நன்றி வணக்கம். நமக்கு வருகிறது வாழ்வின் உண்மை தொகுப்போடு கந்தசாமி சேகர் அவர்கள். நன்றி வணக்கம்.